சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சட்டப்பேரவைக்கு பதாகைகளோடு வந்த நபர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஆளுநர் உரையில் குறுக்கிட்டால் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும், பதாகைகள் கொண்டு வந்தது தவறு என சபாநாயகர் அப்பாவு பதிலளித்துள்ளார். மேலும் தேசிய கீதத்தை முதலில் பாடுமாறு ஆளுநர் கேட்க முடியாது எனவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையை பொறுத்தவரை அனைத்து முக்கிய நிகழ்ச்சிகளும் நேரலையில் வரும் எனவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல் எபினேசர், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் முதல் நாள் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையுடன் அதாவது துவங்கும். தற்போது ஆளுநர் உரை மீதான விவாதமானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அதாவது பல்வேறு கருத்துக்களையும் அதாவது சிறப்பு கவன ஈர்ப்பாக இன்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வெளி சென்றார் என்பது தொடர்பாக சபாநாயகர் அப்பாவு தனது கருத்துக்களை பதிவு செய்து வந்தார். குறிப்பாக பார்த்தோம்னால் ஆளுநர் உரை என்பது அதாவது தூர்தர்ஷன் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சார்பாக அதாவது பொதிகை தொலைக்காட்சி சார்பாக முன் அனுமதி பெறாமலே ஒளிப்பதிவாளர்கள் ஒளிப்பதிவு கருவியை சட்டப்பேரவை வளாகத்துக்குள் அதாவது கொண்டு வந்து போட்டார்கள். அவரிடம் முன் அனுமதி பெறாததனால் அவர்களை நாங்கள் அனுமதிக்கவில்லை என்றும் அதனால் அந்த நிகழ்வானது நேரலை செய்ய இயலாத சூழலானது ஏற்பட்டதாகவும் அதே போல டிடியிடம் முன்கூட்டியே அதாவது இந்த அரசு நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்ய ஓபிவேன் கேட்டபோது விவிஐபி நிகழ்வுக்காக வெளிநாடு வெளியூர் சென்றிருப்பதாகவும் கூறியதாக அப்பாவு தெரிவித்திருந்தார். இது மட்டுமல்லாமல் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது அன்றைய தினம் ஆளுநர் உரையின் போது அவரை உரை நிகழ்த்த விடாமல் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு ஆளுநரை முற்றுகை இடுவாறு தான் ஆளுநர் வெளியே சென்றிருக்கிறார் என்றும் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தேசிய கீதம் பாடப்படவில்லை என்பது குற்றச்சாட்டு அல்ல. ஆளுநருடன் வந்த அதாவது டிடி பொதிகை தொலைக்காட்சி ஊழியர்களை உள்ள அனுமதிக்காததுதான் அவருக்கு நெருக்கடி கொடுத்ததாகவும் அது போன்று அவர்களை உள்ளே அனுமதித்திருந்தார். அவர்களை அதாவது இங்கு நடந்த காட்சியை வேறு விதமாக வெட்டி ஒட்டி தவறான முறையில் ஒளிபரப்பு செய்திருப்பார்கள் எனவும் நபர்கள் எப்படி எவ்வாறு அனுமதிப்பது என்றும் அதாவது சபாநாயகர் அப்பாவு கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த சட்டப்பேரவையில் அதாவது ஆளுநர் ரவிக்கு தமிழக அரசு சார்பாக தனது கடும் கண்டனத்தையும் அதாவது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது அதாவது முதல் நாள் ஆளுநர் உரை என்பது ஆளுநர் உரையுடன் துவங்கப்படுவது மரபு. ஆனால் அதே போல தமிழக அரசு கொடுக்கின்ற அந்த படிவத்தில் தான் ஆளுநர் வாசிக்க வேண்டும். அவர் தனது கோரிக்கைகளோ ஆளுநர் தனது உரையை என்ன நிகழ்த்த வேண்டும் என்று தமிழக அரசால் அவர் கொடுக்கப்படக்கூடிய அந்த அதாவது கொடுக்கப்படக்கூடிய பதிவத்தில் இருப்பதுதான் அவர் வாசிக்க வேண்டும் என்றும் அதாவது அப்பாவு தெரிவித்திருந்தார். இதனிலையில் அதாவது இங்கு ஆளுநர் சட்டப்பேரவையினுடைய மரபை மாற்றுவதோ மாற்றி அமைப்பதோ கூடாது என்றும் அதாவது அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த அதாவது ஆளுநர் நிகழ்ச்சியை அவர் வந்தது ஏன் நேரில் செய்யவில்லை என்பது தொடர்பாக
சட்டப்பேரவையில் ஆளுநர் தனது முதல் உரையை வாசிக்காமல் வெளியே சென்றதற்கு காரசாரமான விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.